சார் இந்த ஸ்விஃப்ட் கார் நான் லேட்டஸ்டா வாங்கினது. ப்ரோசிங் வந்து 1 ஹவருக்கு 20 ரூபாய்க்கு மேல வச்சாதான் இந்த மாதிரி கார் வாங்க முடியும். 1 ஹவர் 30 ரூபா வச்சீங்கன்னா தாராளமா என்ன வேணா வாங்கலாம். சோ எல்லாரும் மினிமம் 20 ரூபா வைங்க, இல்ல அதுக்கு மேல வைங்க, சீக்கிரம் கார் வாங்கலாம். சும்மா இந்த 1 ரூபாய் பிரிண்ட் இந்த ஃப்ரீ ப்ரௌசிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வேலைக்கு ஆகாது. எல்லாரும் வந்து ரேட்டை ஏத்துங்க. ஃபியூச்சர்ல எல்லாரும் வந்து 30 ரூபா ஆக்கிடுங்க. கம்மியான ரேட் இருந்தா நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. சோ ப்ரௌசிங் வந்து 20 ரூபா 30 ரூபா வச்சீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி கார் வாங்கலாம். நீங்க 5 ரூபாயோ 10 ரூபாயோ வச்சீங்கன்னா இருக்கிற சைக்கிளையும் வித்துட்டு தான் போகணும். கொஞ்சம் நம்ம லெவலுக்கு வர முன்னேறணும்னு நினைச்சீங்கன்னா இல்ல இதுக்கு மேல எஸ்பிஎம் லெவல்ல கோடி கட்டிக்கணும் ஒரு இனோவா கார் வாங்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா எல்லாரும் 30 ரூபா ஆகுங்க ஃபியூச்சர்ல. சில ப்ரௌசிங் சென்டர் பாத்தீங்கன்னா 5 ரூபாய் 7 ரூபாய்லாம் வைக்கிறாங்க. ஒரு காய்கறி கூறு வித்தா கூட அதிகமா விக்குது சார். 1 ரூபாய்க்கு பிரிண்ட் அவுட், 50 காசு பிரிண்ட் அவுட், பிரிண்டிங் எடுத்தா ப்ரௌசிங் ஃப்ரீ, ப்ரௌசிங் பண்ணா பிரிண்டிங் ஃப்ரீ. இதெல்லாம் என்ன சார் இது? இந்த மாதிரி நிலைமை சீக்கிரம் மாறணும். புரிஞ்சு நடந்துங்க. புரியாட்டா உங்க வழியில போங்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஓகே.